ஒவ்வொரு நாளும் தூக்க கலக்கத்துல சொல்ற வார்த்தை எனக்கு ஒரு சொந்த கார் வேணுங்கிறதுதான். கல்யாணமாகி 3 வருஷம் ஆச்சு. உங்க கனவு கனவாவே தான் இருக்கு. உங்களோட வலிய நான் எத்தனை நாள் தான் பாக்குறது. அதுக்காக தான் நான் பூ வித்து காரை தொடச்சு கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வச்சிருக்கேன். அந்த பணம் எல்லாம் பத்தாதுங்க. அதுக்காக தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். பூ விற்கும் போது சிக்னல்ல ஒரு பெரிய பணக்காரன் ஒவ்வொரு நாளும் என்ன கெட்ட எண்ணத்தோட பார்த்தான். அந்த ஆள்கிட்ட பணம் இருக்கு, ஆனா நாம ஏழைங்க. ஒரு ராத்திரிக்கு 1 லட்சம். ஒரு ராத்திரிக்கு மட்டும் இந்த உடம்பு என்னோடதில்ல நினைச்சுக்கிட்டு நாம கூட இப்ப போயிருக்கேங்க. என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. பாண்டு, எங்க பாண்டு, என்னாச்சு உங்களுக்கு? இவனை விட மாட்டேன் சார், விட மாட்டேன் சார். நீங்க எவ்வளவு நேரமா பார்த்த வீடியோல என் பொண்டாட்டி இருக்கா சார். இவனை கொல்றேன் சார், இவனை நான் கொல்றேன் சார். இவனை கொன்னுட்டா உங்க பொண்டாட்டி உங்களுக்கு கிடைச்சிருவாங்களா? ஆமா பாண்டு அண்ணா, புவன் சொல்றது சரிதான். ப்ளீஸ் மேடம், ஏதாவது பண்ணி என் பொண்டாட்டியை காப்பாத்துங்க மேடம். சரி, நாங்க எங்க வரணும்? எங்க வரணும் அப்படிங்கறத உஸ்மான் சொல்லுவான். சரி, வரோம். பாருங்க கஜலட்சுமி ராகவி மேடம், ப்ளீஸ் ஏதாவது பஸ்ஸோ லாரியோ பிடிச்சி பெங்களூர் போயிடுங்க. இல்ல, நான் போக மாட்டேன். சொன்னா புரிஞ்சுக்கோங்க, இந்த கண்டிஷன்ல எங்க கூட வர்றது சரி கிடையாது. நீங்க இப்ப போகலன்னா என் மேல உங்களுக்கு லவ் இருக்குன்னு நினைப்பேன். நான் போறேன், ஆனா மெசேஜ் பண்ண பொண்ணு என்ன ஆனான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? கேட்டுட்டு நான் கிளம்பிடுறேன். ஏற்கனவே நான் எரிஞ்சு போய் உட்காந்துருக்கேன், என் மேல கை வச்சு சுட்டுக்கிறீங்க. பேசாம போங்க, இன்னொரு நாள் சொல்றேன். அது நீங்க உயிரோட இருப்பீங்களான்னு எனக்கு கேரண்டியே கிடையாது. இப்பவே சொல்லிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் அவளுக்கு மெசேஜ் பண்ண, நோ ரிப்ளை. கால் பண்ண, சுவிட்ச் ஆஃப். அப்போ அந்த புக்ல ஒரு அட்ரஸ் இருந்துச்சு. அந்த அட்ரஸ்க்கு நான் அந்த புக்கையும் ஒரு லெட்டரையும் எழுதி போஸ்ட் பண்ணேன். ஆனா அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை. சரி, நான் கிளம்புறேன்.
ராகவி மேடம், இங்கே பக்கத்தில் தான் ஹைவே இருக்கு, கிளம்புங்க. பாய். சார் புக்கு அந்த மேடத்தோடது விட்டுட்டு போயிட்டாங்க. ஹேண்ட்பேக் கூட இங்கே இருக்கு. அதே புக்கு ராகவி தான் அந்த பொண்ணா? அப்படின்னா நான் காதலிச்சது மெசேஜ் பண்ணது இவளுக்கு தானா? ஏன் என்னாச்சு? திரும்ப ஏன் வந்தீங்க? நான் உங்ககிட்ட அந்த பொண்ணு விஷயத்துல ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன். ஒரு விஷயம் தெரியுமா? நான் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணேன், லெட்டர் கூட போட்டேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவ மகா மோசக்காரி, ஏமாத்துக்காரின்னு. எப்படி சொல்றீங்க? அவளுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு. அதை மறைச்சது மோசம் இல்லையா? வியாதியா? என்ன வியாதி? மறதி. சேம் அப்படியே உங்கள மாதிரி. மெசேஜ் வராதப்பவே நினைச்சேன், ஏன்னா நானும் உனக்கு மெசேஜ் பண்ணவே இல்லைல்ல. இந்த புக் வந்தப்போ நான் ஊர்லயே இல்ல. 2 மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த புக் எனக்கு கிடைச்சது. அதுல நீ எழுதியிருந்த நம்பருக்கு நான் நிறைய வாட்டி கால் பண்ணேன், பட் ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. ஆக்சுவலி
இந்த புக்கை கொரியர் பண்ணிட்டு 1 மாசம் வெயிட் பண்ணேன். உங்ககிட்ட இருந்து ரிப்ளையே வரல. அதனால தான் நான் சிம்மை மாத்திட்டேன். அந்த அமெரிக்கா பையன் 2 வருஷம். அதெல்லாம் பொய் தான். கொஞ்சமாவது உண்மை பேசுமா. அமிர்தா. வாட்? என்னோட உண்மையான பேருங்க அமிர்தா. லவ் ஸ்டோரி சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது நீதான்னு. ஆனா நான் என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் பேசாமவே இருந்துட்டேன். உன்னோட கார்ல புக்கு தொலைச்சது நான் இல்ல, என்னோட ஃப்ரெண்டு.